Hello everyone. இந்த வீடியோவில் B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்கான மதிப்பீடுதல் சப்ஜெக்ட்ல இருந்து மெஷர்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் அதாவது அளவீடு மற்றும் மதிப்பீடு இதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட். இதை தமிழில் அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவலுக்கோ நியூமரிக்கல் நம்பரில் வேல்யூஸ் கொடுக்கறது தான் இந்த மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஸ்கெட் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் ஒரு 50 kg இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டோட வேல்யூவை நம்ம ஒரு நம்பரில் சொல்கிறது 50 kgs இருக்குது இல்லை ஒரு 40 ஃப்ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்பரில் அதோட வேல்யூ சொல்கிறது தான் இந்த மெஷர்மெண்ட், அதோட அளவீடு அப்படின்றது. நம்ம எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் 50 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வேல்யூல சொல்றது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு 50 kg இருக்கான்னா ஒரு 50 kg இருக்கிறான், ஹைட் ஒரு 160 இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 160 சென்டிமீட்டர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேல்யூவை நம்பர்ல நம்ம சொல்றோம்ல, இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எஜுகேஷனில் எதுக்கெலாம் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் ஆகும்னா ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர்ஸை பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு 35 எடுத்திருக்கான், 100க்கு 70 எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோரை மெஷர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணுறாங்கன்னா இவனை விட இவன் இவ்வளோ % பெட்டராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு எஜுகேஷனில் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம மெஷர் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட்டை மெஷர் பண்ணுறோன்னா கிலோகிராமில் பண்ணுறோம், ஹைட்டை மெஷர் பண்ணுறோன்னா சென்டிமீட்டரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் இருக்குது. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்கான டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைலர் 1963ல மெஷர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணி மெஷர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் நியூமரல்ஸ் டு ஈவெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெஷர்மெண்ட் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கோ சர்டன் ரூல்ஸ். இதில் ரூல்ஸ் எதை சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்டுக்கோ ஈவெண்ட்டுக்கோ நியூமரிக்கல் வேல்யூஸ் தரது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது நானல்லி அப்படின்றவங்க 1970ல மெஷர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் அசைனிங் நம்பர்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் சச் வே ஹேஸ் டு ரெப்ரசென்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுக்கு அதோட குவான்டிட்டி அதோட பண்புகளை பேஸ் பண்ணி நம்பர் வேல்யூ கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வெயிட்டை சொல்கிறோம்னா கேஜியில் சொல்கிறது, இல்லாட்டி சென்டிமீட்டரில் ஹைட்டை சொல்கிறது. அந்த மாதிரி அதோட பண்புகளை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்பர்ஸ் அசைன் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிக்கேல்ஸ் அண்ட் கார்னஸ் அப்படின்றவங்க 1950ல மெஷர்மெண்ட்டை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எனி கைண்டஸ் மேட்டர் ஆஃப் டிட்டர்மினிங் ஹவு மச் ஆர் ஹவு லிட்டில், ஹவு கிரேட் ஆர் ஹவு ஸ்மால், ஆர் ஹவு மச் மோர் தென் ஆர் ஹவு மச் லெஸ் தென் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ நிறைய இருக்குது இல்லை எவ்வளோ குறைய இருக்குது, இல்லை பெருசாக இருக்கா இல்லை ஸ்மாலாக இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது, அண்ட் எவ்வளோ நிறைய இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இல்லை எத்தனை அப்படின்ற அந்த நம்பர் வேல்யூஸ் கொடுக்கறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசஸ்மெண்ட் மதிப்பீடு. இதை எஜுகேஷன் ஃபீல்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான் அண்ட் அவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அந்த அசஸ்மெண்ட்டை எது மூலியமாலாம் பண்ணலைன்னா எக்ஸாம்ஸ் வச்சு அந்த எக்ஸாம்ஸ் மூலியமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்கான் எவ்வளோ லிசன் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்சர்வேஷன்ஸ், ஒரு கிளாஸ் டீச்சர் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து இவன் கிளாஸில் லிசன் பண்ணுறான் இல்லையா அப்படின்றதையும் அப்சர்வ் பண்ணுறதுமே ஒரு அசஸ்மெண்ட்டு தான். அதுக்கு பிறகு இன்னும் அந்த அசஸ்மெண்ட் எது மூலியமாலாம் பண்ணலாம்னா கிளாஸ் ரூம் டெஸ்ட், அப்புறம் குவிஸ், அப்புறம் ப்ராஜெக்ட், ப்ரெசன்டேஷன், போர்ட்ஃபோலியோ, அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுறது மூலியமாகவும் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்மளால் மதிப்பிட முடியும், அசஸ் பண்ண முடியும். இந்த அசஸ்மெண்ட் இந்த மதிப்பீடு நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ ஒரு டீச்சிங் மூலியமாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆயிருக்கா அண்ட் அது மூலியமாக அவனுக்கு ஏதாச்சும் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்திருக்கா இல்லை ஏதாச்சும் எபிலிட்டிஸை அவன் லேர்ன் பண்ணியிருக்கானா அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அசஸ்மெண்ட் இந்த மதிப்பீடு அப்படின்ற ஒரு ப்ராக்ரஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். செயின்ஸ்பெரி அண்ட் வாக்கர் அப்படின்றவங்க வந்து 2007ல வந்து அசஸ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசஸ்மெண்ட் டஸ் மோர் தென் அலோகேட் a grade or degree classification to student. It plays an important role in focusing their attention and so observe actually drives their learning அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அசஸ்மெண்ட்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு கிரேடோ இல்லை டிகிரியோ கொடுக்கறதுக்காண்டி இந்த அசஸ்மெண்ட் பண்ணலை. ஆக்சுவலி இந்த அசஸ்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் எந்த அளவுக்கு அட்டென்டிவாக இருக்கிறான், அவன் வந்து கிளாஸை லிசன் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த அசஸ்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸ்பெரி அண்ட் வாக்கர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிப்ஸ் அப்படின்றவங்க 2003ல வந்து அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு 6 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப்சரிங் ஸ்டூடெண்ட் டைம் அண்ட் அட்டென்ஷன், அதாவது வந்து இவ்வளோ டைமில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டால் இவ்வளோ தான் அட்டென்ஷனாக கிளாஸில் லிசன் பண்ண முடியும் அப்படின்றத நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஜெனரேட்டிங் அப்ராப்ரியேட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி. வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஓரலாக சும்மா டீச் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டி பேஸ்டாக வந்து நிறைய சொல்லி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேர்ட் வந்து ப்ரொவைடிங் டைம்லி ஃபீட்பேக் விச் ஸ்டூடெண்ட்ஸ் பே அட்டென்ஷன் டு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறது, இல்லை வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்கிறானா நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லி ஃபீட்பேக் கொடுக்குறது மூலியமா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்டர்னலைஸ் த டிசிப்ளின் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நோஷன்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய டிசிப்ளின் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தருது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஈக்குவாலிட்டினா என்ன, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா மாரல் வேல்யூஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸை வந்து சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானா எவ்வளோ மார்க்ஸ், அண்ட் பாஸ் ஆகிருக்கானா ஃபெயில் ஆகிருக்கானா, அந்த மாதிரி வந்து அந்த டிசிஷன்ஸை வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சொல்கிறது. ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த மார்க்ஸை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவுட் சைடர் லைக் அவங்களோட பேரண்ட்ஸ், கார்டியன் அவங்ககிட்டயும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறது மூலியமா வந்து இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து இப்படி தான் இருக்குது, இன்னும் பெட்டர் வேல டீச் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி பண்ணுற வேயே நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கும் வந்து இந்த அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து எவாலுவேஷன். இதையும் தமிழில் மதிப்பீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆஃப்டர் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த வந்திருக்க அந்த எக்ஸாம்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணி வந்திருக்க அந்த ரிசல்ட் வச்சு அதை எவாலுவேட் பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலியமா இப்போ ஒரு சப்ஜெக்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே அந்த சப்ஜெக்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சப்ஜெக்டில் என்டையர் கிளாஸே வந்து மார்க்ஸ் ரொம்ப லோவாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை டீச்சிங் சரியில்லைன்னா டீச்சிங் மெத்தடை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வேற மெத்தட டீச் பண்றது. சப்போஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அதுல இருக்க கரிக்குலம் வந்து அந்த பாடம் வந்து கம்மி பண்றது. இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. எவாலுவேஷன் ப்ராசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, டீச்சிங் மெத்தடை வந்து இன்னும் எஃபெக்டிவா மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம் அதாவது அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த எவாலுவேஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்டஃபில் பீம் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த எவாலுவேஷன் மூலியமா ஃபைனல் டிசிஷன் அதாவது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து இந்த எவாலுவேஷன் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹில் அண்ட் ரசல் வந்து இந்த எவாலுவேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஜுகேஷனில் வந்து எவாலுவேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அண்ட் இந்த ப்ராசஸ் மூலியமா வந்து எஜுகேஷனோட வேல்யூ வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரதுக்கும் வந்து இந்த எவாலுவேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து சிங் அப்படின்றவங்க வந்து இந்த எவாலுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவாலுவேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அதை வச்சு அசஸ் பண்ணுறது, அதை வச்சு மதிப்பிடுறது தான் வந்து இந்த எவாலுவேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்னா என்னது, சும்மா ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்குறது 100க்கு 75 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள மார்க்ஸை மட்டும் நோட் பண்ணாமல் இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்ல உள்ளதையும் வந்து கொண்டு வந்து ஒரு டோட்டல் மார்க்ஸ் வந்து கொண்டு வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடுறது. அண்ட் இந்த எவாலுவேஷன் அப்படின்றது வந்து இந்த ஆல்ரெடி அசஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வேல்யூஸ் வச்சு ஓவரால் என்டையர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையுமே கம்பேர் பண்ணி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம டீச்சிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரது யூஸ் ஆகுறது தான் வந்து இந்த எவாலுவேஷன் அப்படின்றது.
நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷனுக்கு தேவையான அந்த நியூமெரிக்கல் டேட்டாவை வந்து கொடுக்குது. இது வந்து அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் வந்து எவாலுவேஷன் ப்ராசஸுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து ஒரு டேட்டா மாதிரி கொடுக்குது. இந்த எவாலுவேஷன் இது வந்து மெஷர்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ரெண்டுல இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து ரிலை பண்ணி தான் வந்து அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங்கில் அசஸ்மெண்ட் என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அசஸ்மெண்ட்டை வந்து லேர்னிங்கில் நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணால் அவனுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை வந்து பிளான் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி அவங்களே வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் வந்து யூஸ் ஆகுது. இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி வந்து படிக்கிறாங்க, எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க அண்ட் வந்து இன்னும் என்னென்ன வந்து அட்வான்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை லேர்னிங்கில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். இது மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராடர் எஜுகேஷன் கம்யூனிட்டி லைக் யூஜிசி இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாமே வந்து எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் வந்து இன்னும் என்னென்ன புதுசாக அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் கொண்டு வரது அண்ட் வந்து இந்த ப்ராக்ரஸை வந்து இன்னும் அப்படி கண்டினியூ பண்ணி போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இந்த அசஸ்மெண்ட், மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் வந்து எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்கில் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.